சந்தோஷத்துல என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியலையா? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீங்க என்கிட்ட ஒளிக்காம மறைக்காம உண்மையை மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு ஆண் குழந்தை பிடிக்குமா இல்ல பெண் குழந்தை பிடிக்குமா? உங்களுக்கு ரெட்டை குழந்தையுமே பிடிக்கும் தானே சின்னதா? அதனால நமக்கு ஆண் ஒண்ணு பெண் ஒண்ணுன்னு ரெட்டை குழந்தை பிறந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. ரெட்டை குழந்தைனா ஏனோ இது முன்னாடி ஏற்கனவே வந்திருக்க இல்லையா? எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். இன்னும் எவ்வளவு தூரம் சின்னதா? எவ்வளவு தூரமா இருந்தா என்ன, இன்னும் ஒரு வாரம் இங்க தானே இருக்க போறோம். ஏற்கனா ஏற்கறதல்ல, அண்ணனை விட நாம தான் சீனியர், நாமளும் தான் ஏற்காடு போயிட்டு இருக்கோம். அப்படியே உன் பொண்ணான கருணை பார்வையை கொஞ்சம் என் மேல திருப்பினா உன் சின்னத்தானோட ஜென்மம் சாபல்யம் அடையும், என்னோட பிறவி பலனையும் நான் அடைஞ்சிருவேன். என்ன நீ சும்மா சும்மா மறைச்சிட்டே இருக்க? எதுக்கு மறைக்கிற? முறைக்காம உங்களை அப்படியே மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் வாங்கலாக்கும். கொஞ்ச நாள் கூட நல்லா தான் இருக்கும், ஏன் கொஞ்சம் கூடாதா? அடி வாங்காதீங்க சின்னதா, ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. ஐயோ, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு புளிமுட்டை. நமக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து கணக்கு பண்ணி பாரு. நமக்கு அப்புறம் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்நேரத்துக்கு பார்த்தனா பிரசவ ஆஸ்பத்திரிக்கு தான் ஏறி இறங்கிட்டு இருப்பாங்க. நாம என்னடா இப்பதான் ஹனிமூனுக்கே போறோம். அதுவும் நம்ம ஹனிமூனா, இன்னொருத்தரோட ஹனிமூன். யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் மனசு கஷ்டமா இல்ல? இல்ல, ஒழுங்கா ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. ஹேர்பின் பெண்ட் வந்து பாருங்க. எத்தனையோ ஹேர்பின் பெண்ட் வந்தாலும் அசால்ட்டா காரை ஓட்டிடலாம். ஆனா இந்த பொண்டாட்டிங்க கிட்ட மட்டும் பேசியே ஜெயிக்க முடியாதுப்பா.